சொல்வது எது? ஒரு எண்ணம் தானே. எண்ணம் தானே எதிர்பார்க்குது. அப்ப யோக நெறியில நம்மளோட ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவன் தோன்ற இடத்துல எண்ணங்கள் இருக்காது. எண்ணங்கள் தோன்ற இடத்துல இறைவன் வெளிப்பட மாட்டாரு. either one. எண்ணம் செயல்பட்டு இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை உணர முடியாது. கடவுளை உணர்ந்தவனுக்கு எண்ணங்கள் தோன்றாது. பக்தியில எண்ணங்கள் தோன்றுமா உங்களுக்கு? உங்களை பூர்ண பக்தியில சரணாகதி அடையிறப்ப உங்களுக்கு எண்ணங்கள் தோன்ற பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் தண்ணியே மறந்துடுவீங்க. அந்த நேரத்தை சில பேர் மயக்கப்பட்டு விழுவாங்க, சில பேர் அப்படியே ஒரு அதிர்வில் இருப்பாங்க. என்ன நடச்சு கூட தெரியாது சில பேருக்கு. ஏன்னா எண்ணங்கள் தோன்றாது பக்தியில. அதுதான் முழு சரணாகதி. எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம இறைநிலையை அடைய முடியாது. அப்போ அதுக்கு தான் இந்த சரிய கிரை ஞான யோகத்தை முதல்ல உடலை தூய்மையாக்கி, பிறகு இந்த உடலுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு கிரியவாக, அது சுவாச காற்று, அது உங்கள் பிராணன். அந்த பிராணனை சரிப்படுத்துங்க. அது பேர் தான் வாசி யோகம் பேர். அந்த வாசியை சரிப்படுத்தினாலே நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க. அங்கே சேர்ந்தால் ஞானம் உண்டாகும். எல்லாம் அறிவும் சித்திக்கும். எல்லாம் அறிவும் சித்திக்க ஆரம்பிக்குது. எல்லாமே தெளிவு உண்டாகுது. புரியுதல் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே தெளிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த 4 படித்தளங்கள் சொன்னாங்க. சரியக்கிரி ஞான யோகம். இது சரியாக நீங்க செய்தாலே அங்க பலனை எதிர்பார்க்க அவசியம் இல்லை. ஏன்னா இது பலனை எதிர்பார்த்து இருப்பதுக்கு ஒரு பொருள் அல்ல. இது தெளிவு அடைகிற நிலை. தெளிவு அடைகிறதுல அங்க என்ன இருக்கு? ஒரு தெளிஞ்ச வானம் எப்படிமா இருக்கும்? தெளிஞ்ச வானம். தெளிஞ்ச வானம் நம்ம எதுக்காக சொல்றோம்? அங்க எந்த மேகமூட்டமும் இல்லாதனால்தான் தெளிந்த மேகம் சொல்லுவோம். தெளிஞ்ச தெளிவா இருக்கிற மேகத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க மேகமூட்டம் எதுவும் இருக்காது. அதான் தெரிஞ்ச மேகம் சொல்றோம். அந்த மாதிரி நம் உள்ளே இருக்கிற தடைகள், எண்ணங்களாக இருக்கிற தடைகள், அது மேகமூட்டம். அதை விட்டுட்டு தான் இயல்பாக இருக்கிற தெளிந்த வானம் போல இருக்கணும். என்னது? தெளிந்த வானம் போல இருப்பது நிலைக்கு பேர் தான் ஆத்மஸ்வரூபம். அதுதான் விழிப்புணர்வு. தெளிஞ்சிருக்கு, விழித்து இருக்கு. எனக்கு தெரியாது சொல்றதுக்கோ தெரியும் சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. அது எல்லா அறிவும் அதுல இருந்து தான் வெளிப்பட்டுச்சு. எல்லா அறிவும் அங்கிருந்து தான் வெளிப்பட்டு வருது.